விக்கி, ஒரு நிமிஷம் இங்க வண்டி நிப்பாட்டுங்க, நம்ம டீ குடிச்சிட்டு போயிடலாம். சரி பாஸ். என்ன 2 டீ? இந்த போட்டு தரேன்பா. ஏன் பாஸ், எனக்கு ஒரு டவுட், அது உங்ககிட்ட கேட்கலாமா? என்ன டவுட் விக்கி, கேளுங்க. இல்ல பாஸ், நீங்க சென்னையில இருக்கீங்க, ஆலங்குடியில இருக்கிற மகாலட்சுமி வீட்டை இடிக்க போறாங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒண்ணும் இல்ல விக்கி, என்னோட கனவுல பூஜா வந்து இந்த மாதிரி எங்க வீட்டுல பிரச்சனை, எங்க வீடு இடிக்க போறாங்க அப்படின்னு கனவுல வந்து சொன்னா. ஏன் பாஸ், கனவுல பூஜா வந்து உங்ககிட்ட சொன்னாங்க அப்படித்தானே? ஆமா விக்கி. பொய் சொல்லாதீங்க பாஸ், உண்மையை சொல்லுங்க. சரி சரி சொல்றேன். பூஜா நேர்ல தான் என்கிட்ட சொன்னான். என்ன சொல்றீங்க, நேர்ல சொன்னாங்களா? பூஜா திருச்சியில இருக்காங்க, அங்க இருந்து எப்படி சென்னையில உங்ககிட்ட வந்து நேர்ல சொன்னாங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல பாஸ், தெளிவா சொல்லுங்க. பூஜா இப்போ சென்னையில தான் இருக்கா, அதுவும் நான் தங்கி இருக்கிற அதே பிளாட்ல தான் இருக்கா. என்ன பாஸ் சொல்றீங்க, உண்மைக்குமே வா? ஆமா விக்கி, இப்ப பூஜா என் பக்கத்திலேயே என் கூடயே தான் இருக்கா. பாஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, ஏற்கனவே உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துல அவங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க, திரும்பவும் போய் எதுலயாவது மாட்டிக்காதீங்க பாஸ், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. சரி விக்கி. சார் இந்தாங்க சார் டீ. கொடுங்கண்ணே. விக்கி, வாழ்க்கைங்கிறது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு இருக்கோம். நான்லாம் எங்க வீட்டுல இருக்கும் போது என்னை சுத்தி அவ்வளோ காஃபி டீ அத்தனை பேர் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, நான் எதையுமே குடிக்க அவாய்ட் பண்ணுவேன். ஆனா இப்ப குடிக்கிற அந்த டீ இருக்கே, எனக்கு எப்போ கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னைக்கு எங்க வீட்டை விட்டு வெளியில வந்தனோ அன்னையில இருந்து இந்த டீ கிடைக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்பதான் புரியுது வாழ்க்கைனா என்னன்னு. இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களையும் பாருங்களேன், அந்த டீ கடைக்காரரு, இந்த இங்க உட்காந்துருக்க தாத்தா, எல்லாருமே ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் எப்படி வாழ்ந்திருக்கேன் தெரியுமா? என் வாழ்க்கையில எங்க வீட்டுக்கு போன உடனே டைனிங் டேபிள்ல அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும், நான் எதையுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவுமே பிடிக்காதுங்கிறத தாண்டி நான் அவ்வளோ எதையும் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா இப்போ எனக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். கஷ்டம்னா என்னங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுவும் ஒரு விதமா நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ராகேஷ் கல்யாணத்துல வச்சு பூஜா ஒரு தடவை என்கிட்ட சண்டை போட்டால, அப்போ ஒரு வார்த்தை சொன்னான், வெயில்ல நிக்கிறவங்களுக்கு தான் நிழலோட அருமை என்னன்னு தெரியும்னு. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு அதோட அர்த்தம் என்னன்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் என் வாழ்க்கையை வாழ பழகிக்கிட்டேன். பாஸ், உங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு ஓரளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னாலே இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு நான் சொல்றபடி கேளுங்க பாஸ், திரும்பவும் வீட்டுக்கு போயிடலாமே. இந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம் பாஸ், பார்க்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல விக்கி, எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கையை நான் ரசிச்சு வாழ ஆரம்பிச்சிட்டேன். என் கூட பூஜா இருக்கா, பூஜா இருக்கும் போது எப்படி இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அவ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் ரசிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வரமாட்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் பூஜா கூட தான் இருப்பேன். சரி பாஸ், எனக்கு எல்லாம் புரியுது, ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கே. என்ன பிரச்சனை? என்ன பாஸ் தெரியாத மாதிரி பேசுறீங்க? ஆலங்குடியில இருக்கிற பூஜா அவங்க வீட்டை விலைக்கு வாங்கினது நம்ம தான் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? உங்க மேல கூட கொஞ்சம் கோவப்படுவாங்க. இப்ப மட்டும் என்ன அவன் என் மேல கோவப்படாம இருக்கா? தினம் என் மேல கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்கா. நான் என்ன காரணத்துக்காண்டி எங்க வீட்டை விட்டு வெளியில வந்தேங்கிறதே அவளுக்கு தெரியாது. தெரியாமையே நான் தான் அவ பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி கூட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்கா. நாங்க 2 பேருமே ஒரே வீட்டுல தான் இருக்கோம், ஆனா எங்களுக்கு நடுவுல ஒரு கோடு. என்னப்பா சொல்றீங்க, வீட்டுக்கு நடுவுல கோடா? அந்த படத்துல கோதாவரி வீட்டுக்கு நடுவுல கோடை போடு அப்படின்னு விசு சார் சொல்லுவாரு, அந்த வீட்டுக்கு நடுவுல உள்ள கோடா சார்? ஆமா அதே கோடு தான். ஆமா அதே கோடு தான். வடிவேல் கூட ஒரு படத்துல சொல்லுவார்ல, இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், அந்த மாதிரி கோடு தான். என்ன பாஸ் உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு? ஏன் பாஸ், இந்த நிலைமையிலேயே அங்க போய் நம்ம கூட கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கணுமா? பேசாம வீட்டை பார்த்து போலாம் பாஸ். இல்ல விக்கி, பாவம் பூஜா ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, அவளுக்கு நம்ம உதவி பண்ணியே ஆகணும். அவளோட கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம், அவளை எல்லாரும் ஏமாத்துறாங்க, அவங்க அப்பாவும் அவங்க சித்தியும் சேர்ந்து ஏதோ சதி திட்டம் பண்றாங்க. எனக்கு அப்படித்தான் தோணுது, அவளை நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தணும் விக்கி. அவ அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, அவளுக்கு வாழ்றதுக்கு அந்த ஒரு வீடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. நான் என்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப சண்டை போட்டால, அப்ப கூட நான் நினைச்சேன் சரி இது ரொம்ப சாதாரண விஷயம் தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்களோட எமோஷனல் எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது, நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அந்த வீட்டை நான் எப்படியாச்சும் அவளுக்கு காப்பாத்தி கொடுப்பேன். இனி அவ எவ்வளவு வெறுத்தாலும் சரி, அவளுக்கு நான் உதவி பண்ணியே தீருவேன். ஏன் பாஸ் இந்த அளவுக்கு நீங்க பூஜாவை லவ் பண்றீங்களா? ஆமா விக்கி, பூஜா கூட இருக்கும் போது தான் தெரியுது அவளோட கஷ்டம்னா என்னங்கிறது. நான் அவளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன், நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன். நான் லவ் பண்ற விஷயத்தையும் கூடிய சீக்கிரத்துல நான் அவகிட்ட சொல்லிடுவேன். அதுக்குதான் கரெக்ட் டைம் வரல, கரெக்ட் டைம் வரும்போது கரெக்டா சொல்லிடுவேன். சரி பாஸ், சரி டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? சரி விக்கி போலாம். என்ன இந்தாங்க டீ காசு. சரிப்பா தம்பி. காலையில விடிஞ்சிருச்சு, இன்னும் பூஜா வீட்டுக்கே வரலையே, எப்போ வருவா? ஃபோன் பண்ணி பாப்போமா? சரி சும்மா ஃபோன் பண்ண வேண்டாம், வரும்போது வருவா. என்னம்மா அக்காவை தேடிட்டு இருக்கியா? ஆமாண்டி, இன்னும் வரலையே, அதான் வாராளான்னு பாத்துட்டு இருக்கேன். வருவாமா? சரிம்மா டீ போடு, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். சரிடி. ஏமா வீட்டுக்குள்ள யாருமா? மரியாதையா வெளில வாங்க. அம்மா யாரோ வந்திருக்காங்கம்மா. பயப்படாத மேனகா, ஒண்ணும் இருக்காது, வா போய் பாப்போம். சரிம்மா. டேய் உள்ள போய் வீட்டுக்குள்ள இருக்க ஜாமான்லாம் தூக்கி வெளியில போடுங்கடா. சரிங்கப்பா. ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவங்கள வெளியில வர
பண்ணுன்னு நீ காலி பண்ணாம ஊர்க்காரங்களாம் கூட்டிட்டு வந்து சண்டைக்கு வரீங்க. நீங்க கண்டிப்பா நாங்க வீட்டை காலி பண்ணியே தீருவோம். டே அப்படிதான் வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் தூக்கி வெளியில போடு. சரிங்க அண்ணே. இங்க வந்துட்டீங்களா? நீங்களா சொல்லுங்கங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கங்க. ஏங்க நம்ம பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு நான் எங்கங்க போவேன்? தயவு செஞ்சு இப்படி பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கங்க. நான் என்னடி நேத்து சும்மா சொன்னேன்னு நினைச்சியா? நேத்து என்ன ஆட்டம் போட்டீங்க? ஆத்தாலும் மகளும் சேர்ந்துக்கிட்டு பூஜா எங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு என்னெல்லாமா டிராமா பண்ணீங்க. இப்ப அணுவீங்கடி. நாங்க அப்பவே உங்களுக்கு காசை கொடுக்கறோம்னு சொன்னோம். காசை வேண்டாம்னு சொல்லி என்ன வீம்பு பண்ணீங்க. இப்ப போய் நடு ரோட்ல போய் கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இனிமேல் எங்க கிட்ட இருந்து ஒத்த பைசா உங்களால வாங்கிக்கிட முடியாது. போங்க போங்க, நடு ரோட்டுக்கு போய் கஷ்டப்படுங்க, அப்ப தெரியும். ஏங்க ப்ளீஸ்ங்க, பாத்துக்கிட்டே சும்மா இருக்காதீங்க. நாங்க எங்கெங்க போவோம்? கொஞ்சமாச்சும் உதவி பண்ணுங்கங்க. 3 பொம்பளை பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு நான் எங்கெங்க போவேன்? இந்த ஒரு வீடு மட்டும் தான் எங்களுக்குன்னு இருக்குது. இதே இல்லாம பண்ணிட்டீங்கன்னா நாங்க எங்கெங்க போக? ஏங்க நான் உங்க கால்னால விழுறேன். ப்ளீஸ்ங்க, எப்படியாச்சும் வீட்டை காப்பாத்தி கொடுங்க. ஏங்க கெஞ்சி கேக்குறேங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க. ஏய் மரியாதையா என் காலை விடு, காலை விடுன்னு. அம்மா அம்மா எந்திரிமா. ஏங்க அவங்கள தயவு செஞ்சு வெளியில வர சொல்லுங்கங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. நிப்பாட்ட சொல்லுங்க. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா சும்மா எதுக்குங்க அவளை பாத்துக்கிட்டே இருக்கீங்க? காலை விடுடி. ஏய் என் காலை விடு. என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? எட்டி உதைங்க. ஐயோ அம்மா 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 எந்திரிங்கம்மா. அம்மா நீங்க ஏம்மா அந்த ஆள் கால்ல போய் விழுறீங்க? ரொம்ப டயர்டா இருக்கு விக்கி. சரி சீக்கிரமா பூஜா வீடை கண்டுபிடிக்கணும். இப்போ பூஜா வீடு எங்க இருக்குன்னு யார்ட்ட கேட்கலாம்? பாஸ் நீங்க இப்பவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காம கண்ணை முழிச்சு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க பாஸ். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பூஜாவுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணாலுமே அவங்க உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவன் நீ புரிஞ்சுக்காட்டினாலும் பரவாயில்ல, நான் அவளை புரிஞ்சுக்கிட்டல அது போதும். நான் படுற கஷ்டத்தை விட பூஜா படுற கஷ்டம் தான் ரொம்ப அதிகம். ஒரு பொண்ணா இருந்து தன் வீட்டையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றணும்னு அவ எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறா தெரியுமா? வீடு இல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் விக்கி. நான் அந்த கஷ்டத்தை ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். பாஸ் நீங்க இப்படி நினைக்கிறீங்க, ஆனா அந்த பொண்ணு உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லையே. எப்ப பார்த்தாலும் உங்க மேல கோவப்பட்டுட்டு தானே இருக்கு. நீங்க என்ன உதவி செஞ்சாலும் அது என்ன நினைக்கும்? விக்கி அவ புரிஞ்சுக்கலன்னா என்ன, நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன்ல, அது போதாதா? இப்ப கூட நான் அவளுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் யார் ரூபத்திலேயாவது அவளுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரியத்தான் போகுது. நான் தான் ஏகே குரூப்போட கம்பெனியோட எம்டின்னு. அப்ப கூட அவ என்னைய திட்டதான் செய்வா, ரொம்ப கோவப்படுவா, தப்பா கூட நினைப்பா. நான்லாம் அதை பத்தி கூட கவலைப்படவே இல்லை, ஏன்னா அவ என்னோட பூஜா. ஆனா நான் ஒரு விஷயத்துல மட்டும் கரெக்டா இருக்கேன். பூஜா என்னை எப்படி தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா அவளுக்கு துணையா நான் எப்பவுமே அவ கூட இருப்பேன். அதுக்கு தடையா எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் எதிர்த்து அவளுக்காண்டி நான் நிற்பேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவளை லவ் பண்றேன். நான் பண்ற எல்லாமே என்னோட பூஜா காண்டி மட்டும்தான். பாஸ் உங்க நல்ல மனசுக்கு அந்த பொண்ணு உங்களை சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிடும். அவ உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரியே அவ சீக்கிரமாவே என்னை புரிஞ்சுக்கிடுவா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சரி விக்கி, நம்ம இப்போ அவங்க வீடை தேடி கண்டுபிடிக்கணும். வாங்க யார்ட்டையாவது போய் கேட்கலாம். கொடுங்க, நான் வேணா வண்டி விட்டுறேன். பாஸ் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு போலாமே. என்ன விக்கி பேசுறீங்க? தூங்கி எந்திரிச்சிட்டு போவா? நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம்? அங்க நம்ம போகலன்னா என் மாம்ஸ் கூட கொஞ்சம் பிரச்சனையா உருவாக்கிடுவாரு. மாம்ஸா? அது யாரு? பூஜாவோட அப்பா. எனக்கு மாமனார் தானே, அதான் மாம்ஸ்னு கூப்பிட்டேன். ஓ இப்பவே வா. சரி சரி நடத்துங்க நடத்துங்க. பாஸ் நான் வேணா ட்ரை பண்ணட்டா? இல்ல நானே ட்ரை பண்றேன். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி நீங்களே ட்ரை பண்ணுங்க. சரி இங்க இருந்து பூஜா வீட்டுக்கு எப்படி போகணும்? பாஸ் லாஸ்டா நாங்க இந்த இடத்துக்கு தான் வந்தோம். இங்க இருந்து எப்படி போகணும்லாம் எங்களுக்கு தெரியாது பாஸ். நீங்க வர ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? உங்களுக்கு கால் வந்துச்சு, உடனே நாங்க இங்க இருந்து திரும்பி வந்துட்டோம். சரி இங்க இருந்து எப்படி ஆலங்குடிக்கு போகணுங்கிறத மேப் போட்டு பாப்போம். சரி பாஸ் வாங்க வண்டியில இருங்க. சரி போங்க. மேனகா அக்கா எப்போ வருவான்னு கேளு. சரிம்மா. அக்கா வரதுக்குள்ள வீடையே காலி பண்ணிடுவானுங்க போலயே. ஐயோ கடவுளே, வீட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த ஜாமான் எல்லாத்தையும் தூக்கி வெளியில விட்டுறாங்க. எப்படியோங்க நம்ம வாங்கின கடனை இந்த வீட்டு மூலியமாவே அடைச்சாச்சு. இனிமே நமக்கு கடனே இருக்காது. நம்மளோட கஷ்டம் எல்லாம் இன்னையோட தீர்ந்தது. அதுவும் 2 கஷ்டம். ஒன்னு கடன் கஷ்டம், இன்னொன்னு இவளுகளை காலி பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தோம்ல, அதே மாதிரி காலியும் பண்ணியாச்சு. இனிமே இவளுக்கு இங்க இருக்கவே மாட்டாளுங்க. ஆமா ஷில்பா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம கடனை ஒரு வழியா அடைச்சாச்சு. இனிமேலும் கடன் கேட்டு எவனும் வரமாட்டான். வீட்டு வாசல்ல வந்து நின்னு நம்ம கிட்ட சண்டை போட மாட்டான். அட பாவிகளா, உங்களுக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இப்படி நீங்க கடனை வாங்கிட்டு எங்களை நடுத்தருல நிப்பாட்டிட்டீங்கல்ல, நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏய் என்னடி நடுத்தருக்கு வந்தாலும்
உன் திமிரு அடங்கல என்ன? ஏய், தப்பு பண்ண நீயே இவ்வளவு திமிரா பேசும்போது தப்பே பண்ணாத நான் ஏன் திமிரா பேசக்கூடாது? பாத்தீங்களாங்க இவள? ஏய் என்ன, நான் அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? காசை வாங்கிட்டு மரியாதை அந்த வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னனா இல்லையா? காசை வாங்கிட்டு போயிருந்தா கூட காசோட இருந்திருப்ப. இப்ப பாரு, காசு இல்லாம வீடு இல்லாம நடு ரோட்ல நிக்கிற நிலைமை வந்துட்டு. இதுக்கு காரணம் நாங்க இல்ல, நீ மட்டும்தான். என் மகா பூஜா வந்துகிட்டு இருக்கா. அவ வந்து உங்களை என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க.